வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு லாபம் இல்லையா? அதுல எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்? ஒரு புதிய வியாபாரத்தை எப்படி தொடங்கலாம்? அது நமக்கு ஜாதகத்துக்கு உண்டான வியாபாரங்கள் என்ன? அப்போ இந்த பரிகாரம் எல்லாம் நம்ம நம்பவே மாட்டோம். மேக்சிமம் இங்க போய் செய்யலாமா, அங்க போய் செய்யலாமா, அது எல்லாமே இறைவனிடத்தில் சரணடைய வைப்பார். உங்களுடைய ஆன்மாவோட கான்டாக்ட் இறைவன் கிட்ட கொடுப்பார். இதெல்லாம் சனி பண்ணும். அப்ப ஆறுங்கிறது கடன். அப்ப கடன் அதிகப்படுத்தி கடனே வாங்க விடாம பண்ணுவார். கடன்னால ஒரு அவமானத்தை கொடுப்பார். அப்ப நமக்கு என்ன தோணும்? இந்த கடனே வாங்க கூடாதுடா, கடன் வாங்காம எப்படி சிக்கனமா செலவு பண்ணலாம், எப்படி நம்மளுடைய உழைப்பை சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுப்பார். அப்ப கடன் நோயை கொடுக்கும். நோயை கொடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்ல என்ன, அப்ப நோய்க்கு உண்டான தேவைகள் என்ன, அப்ப அதற்குண்டான உணவுகள் என்ன, அப்ப நம்ம உடம்பு என்ன கேக்குது, அப்ப நமக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய நோய்கள் என்ன, அந்த நோய் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நமக்கு நோய் தெரிஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட போய் நல்ல மருந்தோ தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க யாருக்கெல்லாம் தெரியாம தப்பு செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அதை வெளியே காட்டிடுவார். நல்லது செஞ்சீங்கனாலும் காட்டி கொடுப்பார். திடீர்னு பணம் இழக்கவும் வைப்பார். பெரிய அமௌண்ட் வச்சிருப்பீங்க, எப்படி போச்சுன்னு திடீர்னு இழக்க வச்சிருவார். இதெல்லாம் செவ்வாய் இங்கிருந்தா நடக்கும். அடுத்தது குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக குரு 4-7 பழைய வீடு, பழைய வண்டிகள், அதே போல ஏதாவது பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பழசெல்லாம் கழிச்சுட்டுவார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 29/3/2025 திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறதுதான் பெயர். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இப்ப சனி 4ஆம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா, 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் காரணமாக இருக்கும். நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே, எல்லா ராசிக்குமே 6 ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலும், 6 ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள். இப்போ உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, கண்ட சனியாக வரப்போகிறார். 2.5 வருஷம் 7ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறார். சனி யாரு? உங்க ஜாதகத்துக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப என்ன செய்வார்? ஃபர்ஸ்ட் கண்டசனியினுடைய விதிகள் என்ன? அவர் வந்தோடனே என்ன செய்வார் அப்படின்னா, 7ஆம் இடம்னா வியாபாரம், 7ஆம் இடம்னா பரிகாரம், இதெல்லாம் 7ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துக்கு சனி வரும் பொழுது, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு லாபம் இல்லையா? அதுல எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்? ஒரு புதிய வியாபாரத்தை எப்படி தொடங்கலாம்? அது நமக்கு ஜாதகத்துக்கு உண்டான வியாபாரங்கள் என்ன? அப்போ இந்த பரிகாரம் எல்லாம் நம்ம நம்பவே மாட்டோம். மேக்சிமம் இங்க போய் செய்யலாமா, அங்க போய் செய்யலாமா, அது எல்லாமே இறைவனிடத்தில் சரணடைய வைப்பார். உங்களுடைய ஆன்மாவோட கான்டாக்ட் இறைவன் கிட்ட கொடுப்பார். இதெல்லாம் சனி பண்ணும். அடுத்தது 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 7ல் ஒரு கிரகம் இருந்தாலே மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை, சச்சரவு, வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஏன் பண்ணுது, ஏன் செய்யுது? அப்ப பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்துறார், அல்லது உங்க பார்ட்னர் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். இவர் எவ்வளவு நம்பிக்கையானவர், இல்ல அவர் எப்படி ஏமாத்துறாரு, எப்படி அதை திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி காட்டி கொடுத்துட்டு போயிரு. நல்லதை மட்டுமே கொடுக்கும், கெடுதலை கொடுத்து, அதாவது சனிக்கு ஒரு விதி உண்டு, கெடுத்து கொடுப்பார். அப்ப அந்த இடத்தை கெடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெடுதலை நமக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கறத அது மூலப்பொருளே. அப்ப குல தெய்வம் தெரியலையா? அப்ப குல தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லையா? அப்ப அதெல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பார். அப்ப 6ஆம் அதிபதி 7க்கு போறாரு. அப்ப 6னா கடன், நோய், வழக்கு, வேலை. 6ஆம் இடங்கிறது சித்தி, இந்த உறவுகள்லாம் கொடுக்குமே. அப்ப இது எல்லாமே நிவர்த்தி பண்ணுவார். அப்ப நல்ல வேலை வாய்ப்புகள், வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்றது, ஒரு நல்ல வேலையில அமைச்சு கொடுக்கறது. அப்ப அந்த வேலை செய்யற இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்றாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தலைகுனிய வைக்கிறாங்க, மேல் அதிகாரிகள் மூலம் பிரச்சனையா, அல்லது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா, அந்த வேலையை விட்டு தூக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா, அப்ப அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுத்துருவார். அப்ப 6ங்கிறது கடன். அப்ப கடன் அதிகப்படுத்தி கடனே வாங்க விடாம பண்ணுவார். கடன்னால ஒரு அவமானத்தை கொடுப்பார். அப்ப நமக்கு என்ன தோணும்? இந்த கடனே வாங்க கூடாதுடா, கடன் வாங்காம எப்படி சிக்கனமா செலவு பண்ணலாம்,
எப்படி நம்மளுடைய உழைப்பை சேமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு. அப்ப கடன் நோயை கொடுக்கும். நோயை கொடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்ல என்ன, அப்ப நோய்க்கு உண்டான தேவைகள் என்ன, அப்ப அதற்குண்டான உணவுகள் என்ன, அப்ப நம்ம உடம்பு என்ன கேக்குது, அப்ப நமக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய நோய்கள் என்ன, அந்த நோய் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நமக்கு நோய் தெரிஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட போய் நல்ல மருந்தோ தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் பொதுவாக ஒரு கடக ராசி கன்னி ராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு விதிகள். அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடங்கிறது சித்தி உறவு, 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் உறவு. அப்ப அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள், சித்தி உறவுகள் மூலமா மனக்கசப்புகள், அல்லது இந்த உறவுகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், இதெல்லாமே கொடுத்துட்டு தான் போவார். அப்ப சனி வருகிறார் ஒரு இடத்துக்கு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதகத்தை கெடுதலை விலக்கி நன்மைகளையே செய்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த சந்திரன் போட்டிருக்கு இல்லையா, இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கறத எடுத்து பாருங்க. அதை நான் தெளிவா சொல்றது அக்யூரேட்டா நடக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் அனுபவம் மூலமாக நம்ம கிளைண்ட் வர்றாங்க, ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க, ஒரு நன்மையை சந்திக்கிறாங்க அப்படின்னா எந்த கிரகம் நன்மையை கொடுக்குது, பாதகம் கொடுக்குது, கெடுதலை கொடுக்குது அப்படிங்கறது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் விஷயத்தை கொடுத்துருக்கிறோம். இப்போ இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தால் உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், நீங்க யாரு, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, உங்களுடைய திறமைகள் என்ன, உங்களுடைய உழைப்பு என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத காட்டிடும். அதற்குண்டான உழைப்பை கடுமையா போட வைக்கும். அப்ப என்ன பண்ணும், ஒரு அவமானத்தை கொடுக்கும், ஒரு தலைகுனிவை கொடுக்கும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்ம சும்மாவே நமக்கு பேரு முகலும் கிடைச்சிட்டு இருந்து அதே இடத்துல இருப்போம் இல்லையா. அப்போ ஒரு அவமானம், தலைகுனிவு இதெல்லாம் இருந்தா தான் அவங்க முன்னாடி ஜெயிச்சு வாழணும் அப்படிங்கிற அமைப்பு வரும். அப்ப அது எல்லாமே கொடுத்துருவார். அப்ப நீங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய நிச்சயமாக புதன் மூலமாக சனி கொடுப்பார். அப்ப அவரே 10ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப தொழிலை கொடுப்பார். அப்ப தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அப்ப அந்த தொழில ஏன் பிரச்சனை வந்துச்சு, அப்ப நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், அப்ப அந்த மிஸ்டேக் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாரு. அப்ப 10ஆம் இடத்த கர்மஸ்தானம், உங்க பழைய கர்ம மூட்டை என்ன, நல்ல கர்மாவா தீய கர்மாவா, அதை அனுபவிக்க வைக்கலாமா அப்படிங்கிறது உங்க தசாபுத்தி முடிவு பண்ணும். நல்ல கர்மாவா, நல்ல தசாபுத்தி இருந்தா நல்ல கர்மா, தசாபுத்தி நல்லா இல்லைன்னா தீய கர்மாவும் அனுபவிக்க வச்சிடும். அப்ப அதற்கு உண்டான தசைநாதன், புத்திநாதன், அதே போல சனிக்குண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது ஓரளவு நம்ம தப்பிக்கலாம். அடுத்தது இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தால் குடும்பத்துக்குள்ள பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கும். பேச்சால நிறைய பேர் பல பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் இல்லையா. தேவையில்லாத பேச்சுகள், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, யாருகிட்ட பேசணும், யாருகிட்ட பேசக்கூடாது இப்படிங்கிற எல்லா விதிகளையும் சொல்லி கொடுத்து. அதே போல 2ஆம் இடங்கிறது பணம் கொடுக்குற இடம், பணம் வாங்குற இடம், ஜாமீன் கையெழுத்து போடுற இடம். அப்ப இது எல்லாத்துக்குமே நீங்க ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிட்டீங்க, அல்லது பணம் கொடுத்து மாட்டிட்டீங்க, அது எப்படி ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லும், அல்லது அதை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் பண்ணிடும். அப்ப ஒருத்தர் நம்ம சம்பாரிச்ச பணம், நம்ம உழைத்த பணம் எப்படி ஒருத்தர் நம்மளை ஏமாத்தி வாங்குறாங்க, எப்படி அவங்கள நம்ம எப்படி ஏமாறுறோம் பண விஷயத்துல அப்படிங்கறத காட்டி கொடுக்கும். தைரியமாக இந்த விஷயத்த, நான் சொன்ன விஷயத்த நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு முறைக்கு 2 முறைக்கு நான் சொன்ன விதிகளை கரெக்டா புரிஞ்சு நீங்க எடுத்து கொண்டு போனீங்கன்னா சனி பகவான் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார் அப்படிங்கறத உண்மை. கரெக்டா இதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி. அப்ப உயர்கல்வி தடையா இருக்கு, உயர்கல்வி படிக்க முடியல, படிச்சுட்டு பாதியோட நிறுத்தி வச்சிருக்கிறோம், அல்லது எனக்கு படிக்கணும்னு இருக்கு, 2 டிகிரி 3 டிகிரி படிக்கணும், படிச்சாதான் எனக்கு வேலை, அந்த படிப்புக்குண்டான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல, பணம் கிடைக்கல, யார் நபர்கள் தெரியல அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே காட்டி கொடுப்பார், அலைய வைப்பார். அதுக்குண்டான தேடலில் தேட வச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்குண்டான விஷயத்த நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க யாருக்கெல்லாம் தெரியாம தப்பு செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அதை வெளியே காட்டிடுவார். நல்லது செஞ்சீங்கனாலும் காட்டி கொடுப்பார். திடீர்னு பணம் இழக்கவும் வைப்பார். பெரிய அமௌண்ட் வச்சிருப்பீங்க, எப்படி போச்சுன்னு திடீர்னு இழக்க வச்சிருவார். இதெல்லாம் செவ்வாய் இங்கிருந்தா நடக்கும். அடுத்தது குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக குரு 4, 7 கூடியவர். பழைய வீடு, பழைய வண்டிகள், அதே போல ஏதாவது பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பழசெல்லாம் கழிச்சுட்டுருவார். பழச கழிச்சுட்டு எல்லாமே புதுசா. அதே போல தாயினுடைய ஆரோக்கியம், தாய்க்கு மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு ஏதாவது ஒரு உள்ள தெரியாத ஒரு நோய் நொடிகள் இருக்குது அப்படின்னா அந்த நோய் நொடி மூலமாக, வலி மூலமாக கர்மாவை கழிப்பார். நமக்கு வலி வேதனைகள் மூலமாக கர்மா முக்காவாசி கழியும். அப்ப அதையும் கொடுப்பார். அப்ப அடுத்தது 7ஆம் அதிபதியும் அவரே ஆகிறார், குருவே ஆகிறார் 7ஆம் அதிபதி. அப்ப நல்ல வரன், திருமண வரன், திருமணத்துக்கு இருந்த தடைகள், உங்களுக்கு உண்டான ஒரு திருமண வரன், வசதி வாய்ப்புகளோ நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அது போல இது எல்லாத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணம் ஆகி இருந்தால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு தீர்வையும் கொடுப்பார்.
அடுத்தது சனி. இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு 5, 6 கூடியவராக இருந்து இந்த சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டா சனி தொடர்பு கொள்கிறார். அப்ப சனியை தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு இடமாற்றம், ஒரு வேலை மாற்றம், குடும்பத்துல ஒரு கர்மால கலந்து ரொம்ப நெருங்கின உறவினுடைய கர்மா கலந்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு துயர சம்பவங்களோ ஏதோ ஒண்ணு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, சனி தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண் வாரிசு பிறக்கும். குறிப்பிட்டு உங்க ஜாதகத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த சனிமை இப்ப இங்க சனி இருக்கா, இதே இடத்துல ஜாதகத்துல சனி தான் கண்டிப்பா ஆண் வாரிசு உண்டு. அப்ப இதெல்லாம் ஜாதகத்துக்கு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டா, தசாபுத்தி நல்லா இருந்தா நிச்சயமாக ஆண் வாரிசு உங்களுடைய வம்சாவளியிலிருந்து உங்களுடைய பரம்பரையிலிருந்து பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், தாத்தா பாட்டி தாத்தா ரத்த உறவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம பரம்பரை சொத்துல இருக்கக்கூடியவங்க, பரம்பரை சொந்தத்துல இருக்கக்கூடிய உறவுகளே நமக்கு பிறப்பாங்க அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யாரும் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அப்ப அவர் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்துட்டா நிச்சயமாக வெளிநாடு, வெளியூர் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இல்ல முதல்ல யாராகிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி இருந்தாலும் சூரியனை சனி பார்க்கும் பொழுது யாருகிட்ட ஏமாந்தீங்க, இந்த பணம் திரும்பி வருமா, இல்ல இந்த நபர்கள் வேற நபர்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாமா, அது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் ரொம்ப அலைச்சல், தூக்கமின்மை, உடம்பு வலி ரொம்ப இருக்கும். ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே நடக்கும். நீங்க கண்டச்சனியாக இருக்கிறதுனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. வேற வழியே கிடையாது. உங்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சாதான் அந்த விஷயம் நடக்கும். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா ஈஸியா கடந்து கொண்டு போயிடலாம். வராமலாம் இருக்காது, ஈஸியா கடந்து கொண்டு போகலாம். அப்படி இல்ல, தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் வலியும் வேதனையும் பட்டு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். அப்ப தசைக்குண்டான தெய்வத்தையும் புத்திக்குண்டான தெய்வத்தையும் சனி பகவானுக்கு உண்டான வழிபாடுகளையும் கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல ஒரு தடவை கீழே சறுக்குனீங்கனாலும் அடுத்தபடி நல்லபடியாக எடுத்து வச்சு கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளின் சரணம்.